கருப்பு டீசர் வந்தப்போ படம் தெலுங்கு படம் மாதிரி இருக்குது. இதுவே ட்ரெய்லர் வந்த அப்புறம் வீக்கான வில்லன் படம் பக்கா கமர்ஷியலாக இருக்குன்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆச்சு. அதையும் பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ண விட்டாங்களா? அதுவும் கிடையாது. நிறையா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா விமர்சனத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யா ஒரு தரமான ஒன்று சம்பவம் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூவை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ஸ்பாய்லர் ஃப்ரீயாக பார்த்துருவோம் வாங்க. ஓப்பன் பண்ணால் இந்திரன்ஸ் அவர் பொண்ணு அனகாவோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட்காக சென்னைக்கு 2 பேருமே வராங்க. ட்ரீட்மெண்ட்காக கையில் 60 பவுன் நகையோட வராங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிராசிங் அப்போ ஒரு 2 பேர் அவங்க ஜுவல் பேக்கை தூக்கிடுறாங்க. இப்போ இந்திரன்ஸ் அண்ட் அனகா 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க அடுத்த நாளே நகையை கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் திருடு போன நகையை கோர்ட்டில் தான் போய் வாங்கணுன்றதுனால ஆர்ஜே பாலாஜி அட்வொகேட்டோட கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆர்ஜே பாலாஜியோ பணத்துக்காக எப்படி வேணாலும் வாதாடக்கூடிய ஒரு மோசமான வக்கீல். அந்த கோர்ட்டில் உள்ள பியூனு, போலீஸு, ஜட்ஜு உட்பட எல்லாருமே காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போது இந்திரன்ஸ் கேஸையும் பணத்துக்காக வாய்தா மேலே வாய்தா வாங்குறாரு. இதனால் அனகாவோட ட்ரீட்மெண்ட் லேட்டாக இந்திரன்ஸ் ஒரு வாய்தால கடுப்பாகி ஜட்ஜையை கத்தி விட்டுறாரு. இதனால டென்ஷனான ஆர்ஜே பாலாஜி என்னை மீறி நகையை எப்படி வாங்கிடுவேன்னு இந்திரன்ஸ்ட்ட சவால் விட இப்போ சூர்யா இந்திரன்ஸ்க்கு சப்போர்ட்டாக வாதாட கிளம்புறங்கிறாரு. இதுக்கப்புறம் சூர்யாவுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் நடந்த ஃபேஸ் ஆஃப் தாங்க இந்த கருப்பு. ஆர்ஜே பாலாஜி ஒரு மேடையிலையும் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது பெருசாக நம்பிக்கையே இல்லை. பட் மனுஷன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டாருங்க. சூர்யாவுக்கு ஒரு வெறித்தனமான கம்பேக் செட் பண்ணியிருக்காரு. அண்ட் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தீனி போடும் வகையில் நாஸ்டாலஜிக் மூமெண்ட் நிறையா செட் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் அதே ஓவர் டூ பண்ணாமலும் ஒரு மீட்டரை தாண்டாமலும் பார்த்துக்கிட்டாரு. இந்த படம் எமோஷனலாகவும் சரி, ஹியூமராகவும் சரி, எல்லா வகையிலுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். சூர்யாவோட இன்ட்ரோலாம் வேற லெவல். இந்த மாதிரி மாசான இன்ட்ரோலாம் எந்த ஹீரோக்குமே இது வரையும் இருந்ததில்லை. இன்டர்வலில் செம்ம பீக்கில் போய் நம்மளை உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு நல்ல லீடுமே கொடுத்துருப்பாரு. காந்தாரா படத்தை பார்த்துட்டு தமிழில் இந்த மாதிரி ஒரு படம் இல்லையே நம்மளாம் ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த ஏக்கத்தை போக்கும் வகையில் ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு ஒரு ஹால் டைம் ஐ சம்பவத்தை கிளைமேக்ஸில் பண்ணி வச்சுருக்காரு. லிட்ரலி செம்ம கூஸ் பம்ப்ஸ்ங்க. சூர்யாவுக்கு படம் ஃபுல்லாகவே எலிவேஷன் சீன் தான். சும்மா ஹீரோக்கு மாசாக ஒரு சீன் வைப்போமே இல்லாமல் அதை ரேட்டிங்லேயே கன்வின்ஸ் பண்ணது தான் இங்கே ஹைலைட்டே. மாஸ் மட்டும் இல்லை, ஹியூமருக்கும் படத்தில் பஞ்சமே இல்லை. சில படத்தோட ட்ரோலிங் சீன் வச்சுருக்காங்க, அது எல்லாமே நல்லாவும் வந்திருக்கு. சரி, படத்தில் குறைகளே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்கிறேன். மூவி டியூரேஷன் கரெக்டாக இருந்தாலும் சீன்ஸ்லாம் மாஸ்க்காக கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸில் சூர்யாவோட ஃபேஸ் மார்ஃபிங் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சிங்க் ஆகலை. தென் அவங்க ஸ்டோரி வேர்ல்டில் இன்னுமே சில விஷயங்களை கன்வின்சிங்காக சொல்லியிருந்திருக்கலாம். த ஒன் சூர்யா ஒன்ஸ் அகைன் ஹீஸ் எ வெர்சடைல் ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் பிளாக்ல வெறப்பாகவே சுற்றிட்டு இருப்பார். அவருக்குள்ளே இருந்த கோவத்தையும் வலியையும் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே போர்ட்ரே பண்ணியிருந்தார். அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்க்காகவே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அப்படி ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு அது பீக்கான சம்பவமும் கூட. ஆர்ஜே பாலாஜி அவருக்கு எழுதப்பட்ட கேரக்டரும் சரி, அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதமும் சரி, செமையாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சூர்யாவை விட ஆர்ஜே பாலாஜிக்கு தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகம். பட் எந்த வகையிலுமே போர் அடிக்காத வகையில் சூப்பராகவே கொண்டு போயிருந்தார். த்ரிஷா அவங்களுக்கான ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்திரன்ஸ் எமோஷனல் சீன்ஸ்லாம் செமையாகவே பண்ணியிருந்தார். அண்ட் நட்டி ஒரு கரப்டட் ஜட்ஜாக எல்லாரையுமே மிரட்டி விட்டார். தென் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். சாய் அபியங்கர் அவர் மியூசிக்னால சீன்ஸ்லாம் செமையாகவே எலிவேட் பண்ணுறாரு. அவர் மியூசிக்கு ஆரம்பத்தில் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் தேட்டர் எஃபெக்டில் சீன்ஸோட பார்க்கும்போது பயங்கரமாகவே வந்திருக்கு. ஜிகே விஷ்ணுவோட தனித்துவமான சினிமோட்டோகிராஃபி ஒர்க் இந்த படத்தில் பார்க்க முடியுது. ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யாக்கான ரோலிங் ஷாட்டாக இருக்கட்டும், சில சிங்கிள் ஷாட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்டர்ஸ்க்கான க்ளோஸ்அப் ஷாட்டாக இருக்கட்டும், எல்லாமே கருப்பு வேர்ல்டை செமையாக என்ரிச் பண்ணி கேப்சர் பண்ணியிருந்தாருங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா தீம் ஆஃப் த ஸ்டோரி, பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சூர்யா அண்ட் மற்ற ஆக்டர்ஸ், மாசான மியூசிக் அண்ட் ரிச்சான சினிமோட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா சில லாஜிக்கல் எரர்ஸ் அண்ட் லிட்டில் பிட் ஸ்ட்ரெச்சபிள் சீன்ஸ் அண்ட் சம் விஎஃப்எக்ஸ் இஷ்யூ. ஓவராலாக சூர்யாவோட வெறித்தனமான கம்பேக்கை எல்லாருமே ஃபேமிலியோட தேட்டர்ஸில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த மாஸ் கருப்பு. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 7 out of 10. தேங்க்யூ கைஸ்.